ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழோடு இருந்துள்ள அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நிலின் வணக்கங்கள். இதில் பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி வந்துருக்குறேங்க. ஓகேங்களா, திருவண்ணாமலை ரோடு போச்சம்பள்ளி வந்துருக்குறேங்க, தருமபுரிலேருந்துங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு பாருங்கள், கிணத்துக்கு தான் யூஸ் பண்ணுறேங்க. 108 வோல்ட்டு. ஓகேங்களா, 1200 வாட்ஸ் மோட்ரு, 3 பேனல் 500 வாட்ஸ். ஏன்னா வந்து ரொம்ப தொலைவாக வந்து ஒரு 500 அடி வரும். வீட்டானே வந்து சோலார் பேனல் போடலான்ட்டு ஒரு முயற்சி எடுத்துனுக்குறேங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு ஒரு ஆசை. ஓகேங்களா, கிணத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு பேனல் இவத்தியாக போட்டால் கண்டிப்பாக ஓடணும்னு ஆசை. ஆனால் வந்து அங்கே வீட்டான போடணும். ஓகேங்களா, அந்த வீட்டுக்கு அந்தாட்ட போகணும். ஒயரிங் எட்டுன்னு போய் டிசி ஒயர் அவ்வளோ லென்த்தாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறது தான் செட்டிங் பண்ணி பார்க்குறேங்க. எல்லாரோட ஆசீர்வாதமும் இருக்கணும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். 108 மோட்ரு டெஸ்டிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மோட்டர் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து சேடாக இருக்குது பாருங்கள். மேலே ஃபுல்லாக மூடி இருக்குது. மூடி இருந்தாலும் துருவா எவ்வளோ தொலைவு தெரியுங்களா? ஒயரே அதிகமாக வருது. 540 வாட்ஸ் 3 பேனல் போட்டுனுக்குது. இப்பயே பாருங்கள், மழை ஏகத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி இவ்வளோ வருது. ஃபுல்லாக சேடாக தான் இருக்குது. இதுலேயும் இவ்வளோ வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், போட்டேன் நான். தண்ணி மீதி வர்றது எப்படின்னா, தண்ணி இவ்வளோ ஓகேண்ணா. இவ்வளோ சேடாக்கும் போது இவ்வளோ தண்ணி வர்றதே சந்தோஷம். வெயில் இருந்துச்சு பிச்சு அடிக்கும், அப்படியே ஃபுல்லாக வரும். பயங்கர ஃபோர்ஸ் அடிக்கலாம். தண்ணி கழினாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இப்போ வந்து எவ்வளோ தெரில, ஒரு 1 மணி வரும்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு மேலே வரும். எவ்வளோண்ணா? 12 ஃப்ரெண்ட்ஸ். 12 இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 500 அடிக்கு மேலே வரும். வீட்டானு பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைவாக இருக்குது. ஒயர் அங்கேருந்து இழுத்துன்னு வந்துருக்குது. கரண்ட் மாதிரி வந்து டிசி இதிலே பண்ணிக்குது. 3 பேனல் 540 வாட்ஸ் 3 பேனலில் 108 வோல்ட்டில் ஓடக்கூடியது. அப்படின்னா ஒரு 49 வோல்ட் 150 வோல்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து இந்த கிணத்துல தான் இறக்கி விட்டுங்குது. பயமாக தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வரும் பாருங்கள். வெயில் கொஞ்சம் மேலே திறக்குது. பேனல் அங்கே மேலே இது பண்ணும்போது தண்ணி அதிகமாக வரும். ஃபோர்ஸ் அதிகமாக அடிக்கும். வெயில் சுத்தமாக இல்லை. ஆஃப் பண்ணிட்டேனா? இல்லை, குடிங்கிட்டு தான் வரணும். வேஸ்ட் ஆகுதா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தொலைவு ஒயர் அங்கேருந்து வருது பாருங்கள். ஃபுல்லாகவே சேடாக இருக்குது. யாகம் ஃபுல்லாக எப்படின்னா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 150 மீட்ரு ஒயரு, டிசி ஒயரு, ஃபுல்லாகவே ஏசி ஒயர் தான். கரண்ட்டு மாதிரி வந்து அங்கே வீட்டானே போட்டு கொடுத்துனுக்குது. இங்கே பாருங்கள், முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப கஷ்டமாக ஒரு இடத்துலையும் போய் மாட்டும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ரிஸ்க்காக தான் மாட்டிக்கிறேன். இந்த ஒயர் ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா ஓட்டுனுக்குது. அந்த ஒயர் கட் பண்ணிட்டு 90 மீட்ரு ரெண்டும் கட் பண்ணியாச்சு. ஒரு 50 மீட்டர் கட் பண்ணிட்டுருங்க. 150 அடி 150 மீட்டருங்களா? 150 மீட்ரு ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா 3 நாள் பெருக்காங்க. 3.25 அங்கே இருக்குது கிணறு. எல்லாம் டிசி ஏசி வரும். கரண்ட் மோட்டர் எப்படியோ அதே மாதிரி. மூணு பேனல் வந்து சீரிஸ் பண்ணிக்குது. ஓகேங்களா, சீரிஸ் பண்ணி டெஸ்டிங் பண்ணிட்டு தான் இப்போ பண்ணிக்குது. தண்ணி சூப்பராக ஒர்க் ஆகுது. தண்ணி ஓடுதுமா? ஓகேவா, சேடாக இருக்கும்போது இது மேலே வைக்கும் பாருங்க. வீட்டு மேலே வச்சு தான் ரெடி பண்ண போகிறேங்க. டெஸ்டிங் மட்டும் தான் இருந்துச்சு. சேடாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு 12 ஆகுது.
மூடின்னு தான் இருக்குது. ஆனால் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா தண்ணி வருது. ஓகேங்களா, ஆஃப் பண்ணிடலாம். ஆறு ராம்ஸ். ஓகேங்களா, 6 இன்ட்டு 108 வோல்ட்டு, 8 ஆம்ஸ் போனோம். ஆனால் வந்து 7 ஆம்ஸ் தான் இழுக்குது இப்போதைக்கு சார்ஜ். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் ஆம்ஸ் இழுக்குது. பெருக்கணும் 108 வோல்ட்டு இன்ட்டு 6 பிறகுனிங்கன்னா எத்தனை வாட்ஸ்னு வரும். பேனல்லேருந்து ஓடுது. இதுக்கு நிறுத்திலையே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஊற்றுது தண்ணி, அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வரும். உள்ள அழித்து விடுக்கா, எல்லாம் கலங்களாக வருது. சேரா இல்லை அந்த எச்சல் கழட்டுறாங்கல்ல, அந்த அதுதான் சட்டாதான். அதே கொடுத்துடு, அதே கொடுத்துடு. அந்த ரிஞ்சி மாரி கூட இருக்கலாம்ண்ணா. ஃப்ளக் கழட்டுறேன், அழுத்தி பிடிமா கொஞ்சம் கால். வருதுமா, புள்ள ஏறி தான் வரும். பிடிங்குதாங்க, அழுத்த முடியல தானே. ஆமாம், அதான் உடனே எடுத்துக்கிட்டு சொல்லியா. ஃப்ரெண்ட்ஸ், சக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போட்டுங்க. ஓகேங்களா, இங்கே வந்து ஊற்றுது அந்த இடத்துல. ஆனால் எப்படின்னா இருக்கு, சந்தோஷமா? ஓகேங்களா, அப்படியே வருது. உங்களுக்கு எப்படி கேட்குது? பரவாயில்ல. உனக்கு எப்படின்னா இவர் தான் வந்து போட்டு வருது வருது, பரவாயில்ல. தண்ணியில் வருது, தண்ணியில் வருதா? மோட்ரு போட்டு ஏன்னா ஃபோர்ஸு மேலே ஹைட்டை ஏற்றணுமே இல்லை, அங்கேருந்து வருது. அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒயர் போதே இல்லை, 500 அடி ஒயர். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 500 அடி இங்கேருந்து வீட்டானது போகுது, இந்த வீட்டானது அங்கே ஒயர் போகுது. அதுதான் பயம், வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி வெளியே வருது, ரப்பர் வெளியே வருது. ரப்பிட்டுமா, இது ரப்பிட்டுமா, அப்பா அம்மா இது பண்ணிடலாமா? இல்லை இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆகுமாண்ணா? அரை மணி நேரம் இருக்குது. ஒரு 2 அடி தண்ணி வளைஞ்சுனுக்குது. ஓகேங்களா, மேலே பாருங்க, தண்ணி மேலே இருந்துச்சு, அந்த ஈரத்தில் இருந்தான்ட்டு ஒரு 2 அடி வளைஞ்சுனுக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 அடி. ஓகேங்களா, 500 அடி வரைக்கும் லைன் இழுத்துனுக்குது. டிசி ஏசி கரண்ட் எப்படி எடுத்துங்களோ அதே மாதிரி டிசியில் எடுத்துனுக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், 540 வாட்ஸ் வந்து 3 பேனல் போட்டுங்க. மேலே போட்டு 2 லைன் எடுத்து கட்டினுக்குது. ஓகேங்களா, சேடாகிடுச்சு. இதில் வந்து லைன் வந்து போகுது.
மேலேருந்து ஒயர் எடுத்துனுக்குது. ஒயர் எடுத்து இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்குது டிசி வச்சு. ஓகேங்களா, 32 ஆம்ஸு. இது ஆனு, மேலே இருக்கிறது கீழே ஆப். அவ்வளோதான். துருவா வந்து கிணத்துக்கு வந்து போகும். ஓகேங்களா, 500 அடி ஃபுல்லாக கிணறு வருதிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் பார்த்தீங்கன்னா ஓனர். ஓகேங்களா, கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 500 அடிக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக போகுது, தொலைவாக போகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பேனல் வந்து அங்கேயே வச்சுருக்குது வீட்டானே. ஒரு 500 அடிக்கு அந்தாட்டே வச்சுருக்குது. அந்தானே வச்சுக்குது பேனல். அங்கேருந்து ஒயர் இழுத்துட்டு வந்து போகுது. பரவாயில்ல, ஆயில் மோட்டர் தண்ணி அங்கே ஊற்றுது. சரி, பரவாயில்ல. எவ்வளோ செலவாச்சு? எல்லோரும் கேட்பாங்க என்ன செலவாச்சுன்ட்டு. ஒரு 1.20 ஆயிடுச்சு. 1.20 ஆயிடுச்சுங்களா? 98 அடி ஆழம். ஒயர்னால 1.20. இங்கே போட்டிருந்தா இன்னும் கம்மியாயிருது. ஃப்ரெண்ட்ஸ், இவத்தே இந்த கிணறுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிங்கன்னா ஒரு 65,000 தான் ஆகும். ஓகேங்களா, 2 இன்ச் டெலிவரி. டபுளாக செலவு. டபுள் செலவு. எல்லாமே ஒயர் அதிகமாக, பேனல் அதிகமாக போட்டுச்சு. அதனால அது வேணால் அதிகம், ஆள் அதிகம். ஒரு 100 அடிக்கு பக்கம் வந்து எடுக்கிற மாதிரி அந்த பம்பு போட்டுனுக்குது. 100 அடிக்கு எடுக்கிற மாதிரி பம்பு போட்டுனுக்குது. அதனால் வந்து ஆள் அதிகம். ஓகேங்களா, 2 பேனல்லையும் எடுக்கலாம், ஒரு பேனல்லையும் எடுக்கலாம். தண்ணி கம்மியாக இருக்கும்போது 20 எடுக்கலாம். 20 எடுக்கிறது இருந்தால் அந்த மாதிரி எடுக்கலாம். செலவு கம்மி. சரிண்ணா, நல்லா பிடிச்சினுக்குதாண்ணா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரொம்ப கடை வாங்கி தான் போட்டுனுக்கிறேன். அப்படியே தென்னை மரத்துக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு நோய் வந்துருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாகவே நோய் வந்துருக்குது. என்ன நோயின்னு தெரியல. மேலே இந்த பச்சைத்தை போகிற தின்னுருது எல்லாமே. என்ன கருவல் நோவா? ஃபுல்லாகவே தின்னுட்டுக்குது. ஒரு ஏரியா ஃபுல்லாகவே பாருங்கள், கருப்பு ஒரு மாதிரி தெரியுது. ஃபுல்லாகவே நிறைய நோய் வந்துருக்குது. இன்னும் வரல, தண்ணி வரல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா, இங்கேருந்து ஒயர் அவ்வளோ தூரம் போயினுக்குது. நான் பயந்துனே தான் இருந்தேன். 2 பேரும் வந்து அங்கே தான் போட்டாகணும்னு. அப்படி இங்கே போட வேணாம், எதனா கல் எடுத்து உடச்சி போடுவாங்க அப்படின்னு ரொம்ப ப்ராப்ளம்னு. அப்படியே அதுக்கோசரம் தான் பார்த்தீங்கன்னா அங்கேயே வீட்டானே போட்டுக்குது. 500 அடிக்கு அந்தாட்ட போட்டு கொடுத்துச்சு. இது வரைக்கும் யாரும் போடலன்னு நினைக்கிறேன். 500 அடிக்கு தொலைவாக வந்து கரண்ட் மாதிரி வந்து எடுத்துன்னு போயெல்லாம் போகல, பக்கத்தில் தான் போடுவாங்க. ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓடுதா இல்லைன்ட்டு. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேனலில் 390 ஓடும். ஆனால் வந்து நம்ம 540 போட்டுக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் லெஸ் ஆகும். 30 வந்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொலைவு வரும்போது டிசி மோட்ரு லெஸ் ஆகும். அதனால் வந்து அதிகமாகவே போட்டுக்குது. அதனால் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. பயத்தில் தான் போட்டால் அவர் வந்து பரவாயில்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ணி போட்டு பார்த்துட்டுங்க. கண்டிப்பாக விவசாயிங்க வந்து ஒரு ஆயில் மோட்டர் வச்சுருக்கிறவங்க, டீசல் ஊற்ற முடியல அப்படின்னவங்க ஒரு 60,000லேருந்தே போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை போட்டுக்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது. நான் உண்மையாக நேர்ச்சி சொல்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி போட்டுக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா, அடுத்த இது வந்து நான் வந்து சம்பாதிக்கணும்லாம் இல்லை. இது விவசாயிங்க நிறைய பேர் யூஸ் பண்ணி ஆயில் மோட்டர் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் இதை பயன்படுத்திக்காங்க. இது வியாபாரத்துக்குலாம் ஒரு இதுவும் இல்லை. உங்கள் சுமையை குறைக்கணும்னு என்னுடைய ஆசை. ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்மாதேஷ். கண்டிப்பாக நிறைய பேர் விவசாயிகளை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமையும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜெய்மாதேஷ். பாய்.